இவ்வளோ வந்துட்டு பகிரங்கமாக வந்துட்டு ஒரு ஆளும் கட்சி வந்துட்டு எதிர்க்கிறார் அப்படின்னும் போது இவர் ஒரு இயக்குனர், இதுக்கப்புறம் என்ன படங்கள் பண்ணணுங்கிற ஒரு சிந்தனை உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, இப்போ பிஎஸ்பியினுடைய மாநில தலைவராக ஆகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, நான் நேரடி அரசியலில் பல வருஷமாக இருந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பதிவையும் இவர் பண்ணுறாருன்னும் போது, இப்படி ஒரு நிலையில் இதுக்கப்புறம் ஒரு படம் எடுக்கிறதுக்கான சாத்தியங்கள் உண்டா? இதையெல்லாம் தாண்டி ஒரு படம் எடுத்தால் கூட ஒரு வெகுஜனங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை மக்களுக்கு உண்டா? இல்லை, அவர் ஒரு ஒரு சிறந்த கலை படைப்பை உருவாக்கக்கூடிய திறமிக்கவராக அவர் இருக்கும் பட்சத்தில் ஒரு சுவாரஸ்யமான படங்கள் எடுத்திருக்காரு. அவர் வந்து ஒரு தோற்று போன சினிமாக்காரன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு வெற்றிகரமான படங்களை இயக்கிய ரொம்ப ரசனையான கலை ரசனை மிக்க மதிநுட்பம் மிக்க ஒரு இயக்குனர் அவர். அதனால் திரைப்படங்களில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை யாருமே மறுக்க முடியாது. அந்த வெற்றி அரசியலுக்கு பயன்படுமா அப்படின்னு கேட்டால் அது வேறு, இது வேறு. இது கற்பனை சாம்ராஜ்யம். நீங்கள் நினச்ச செட்டை போட்டு நீங்கள் நினைக்கிற டைலாக்கை வந்து நீங்கள் நினைக்கிற ஆர்டிஸ்ட் வச்சு பேச வைக்கிறது சினிமா. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் மக்கள் பேசுவானா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் மக்கள் நம்புவானா அப்படின்னு இது வேறு தளம்.